ஒரு கோத்திரம். அதனுடைய ஞாபகமாகத்தான் இந்த ஸ்டேட்டுக்கு ஊட்டா மாநிலம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறாரு. அந்த செவந்திரை குறித்த ஒரு சிலை தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊட்டா மாநிலத்தினுடைய கேபிட்டல், அதனுடைய தலைமை, அது அரசாங்கத்தினுடைய அதிகார பீடம் இருக்கிற இடம். அங்கிருந்து கொண்டுதான் உங்களோடு பேசுகிறேன். இந்த கட்டிடமே 1914 கட்டி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மலையில கிடைக்கிற கிரானைடை வைத்து இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செழிப்பான அழகான தேசம். சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? 2 சாமுவேல் 7:29 ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீது என்ற ஒரு பக்தன் தன்னுடைய வீட்டாருக்காக ஜெபித்த ஒரு அழகான ஜெபம். தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியான் ஆகிய என்னுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, வீடு இருக்குது. அது சொந்த வீடா இருக்கலாம், வாடகை வீடா இருக்கலாம். வீடு இருக்குதில்ல, குடும்பம் இருக்குதில்ல, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் இல்ல. அதுதான் அழகான ஒரு ஜெபம். தேவனை நோக்கி, தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம். நீங்க அப்படி ஜெபிப்பீங்களா? இந்த அழகான ஜெபத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க. அப்ப ஆண்டவருக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம்? ஒரு குடும்பத்துக்கு, வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? 2 முக்கியமான ஆசீர்வாதம். ஒன்று, பாதுகாப்பு தேவை. ஒரு வீடு கட்டும் போது முதல்ல காம்பவுண்ட் வால் கட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பாதுகாப்புக்காக முதல்ல வேலி அமைப்பாங்க. அப்போ நம்முடைய வீட்டுக்கு, குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். என்னால் எவ்வளவோ தீங்குகள், கொள்ள நோய் வருது, பொல்லாத ஆவியினுடைய கிரியை இருக்குது, மந்திரவாதம் இருக்குது, பொறாமை கொண்ட மக்களுடைய கிரியை இருக்கிறது, எத்தனை ஆபத்துகள் இருக்கிறது. அப்ப அதெல்லாம் விலக்கி நம்ம குடும்பம் பாதுகாப்பா வீடு இருக்கணுமானா ஒரு பாதுகாப்பு நமக்கு அவசியம் தானே. அது ஒரு ஆசீர்வாதம். யோபுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதமாகிய பாதுகாப்பு எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் உண்டாயிருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கணும். 2வது ஆசீர்வாதம் சமாதானம். வீட்டுக்குள்ள வசிக்கிறவங்களுக்குள்ள சமாதானம். தேவன் சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறவர். எவ்வளவு பெரிய பங்களா, அரண்மனை கட்டி இருந்தாலும் உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா அது ஆசீர்வாதமா? இல்லை. அதனால கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், அந்த உறவுகளிலே சமாதானம் இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியா இருக்கணும். ஒரு குட்டி மோட்ச மாதிரி இருக்கணும். சில சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, அது ஒரு நரக மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் வேதனையோடு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போறது குறித்த ஒரு ஆசை இருக்கணும். ஒரு கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, என் குடும்பம், எங்க வீடு ஒரு பெரிய சந்தோஷம், இயேசு எங்க குடும்பத்தில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதான் ஆசீர்வாதம், சமாதானம். இந்த சமாதானத்தை கொடுக்க சிலுவையில இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானத்தை பாதிக்கிற காரியம் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும், எங்களுக்குள்ளே சமாதான சந்தோஷம் இருக்கணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த பூரண ஆசீர்வாதம் வீட்டுல வரும். இப்ப ஜெபிச்சு பாருங்க, இன்னையில இருந்து உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க ஜெபிக்காதனால்தான் குடும்பத்துல குழப்பம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நீங்க நிறைய பேசுறீங்க, குறை சொல்றீங்க, அவரு சரியில்லை, இவா சரியில்லை, இதனாலதான் என் குடும்ப பாதிப்புன்னு. ஜெபிக்க ஆரம்பிங்க, சூழ்நிலை மாறும். இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வீடு, எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், தேவ சமாதானம் உண்டாயிருக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் எங்க குடும்பத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில்.